ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் லாஸ்ட் டைம் வெல்கம் டு எஸ்வி ஸ்டோர். நம்ம கடையில் புதுசாக இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் கடைசி நாள் எஸ்வி ஸ்டோர் வருது. எல்லாருமே நாங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அது கிடையாது. ஜீரோ நாலேஜோட ஆரம்பித்த கடை இது. ஒரு 4 மாதம் எங்கெங்கேயோ போய் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உருவாக்குனது தான் இது. நாங்கள் மட்டும் உருவாக்கல, எங்கள் கஸ்டமர் எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த கடை. அவங்க ஒரு பொருள் இதை வாங்கி வைங்க, இன்னொரு 4 பேர் வாங்குவாங்க, இந்த பொருள் வாங்க அந்த பொருள் வாங்கன்னு அப்படி சேர்ந்தது தான் இந்த கடை. ஸோ இந்த கடையை இன்னைக்கு கொடுத்துட்டு போகும்போது என் கஸ்டமர்ஸோட ஃபீலிங்கும் இருக்குது. அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நஷ்டத்தினால நான் விட்டுட்டு போகிற கடையை, என் பேரை கெடுத்துக்கிட்டு நான் விட்டுட்டு போகல. அவங்களோட ஹவுஸ் ஓனர் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க இதனால தான் நாங்கள் கடையை கொடுத்துட்டு போகிறோம். ஸோ நிறைய பேர் நீங்கள் யோசிச்சிக்கலாம், இவனுக்கு ஹோட்டலில் போல இருக்குது அப்படின்ட்டுலாம். நம்மளுக்குலாம் ஆணவம் இருக்கான். பிஸ்னஸ் வைக்க சொன்ன ஆண்டவனுக்கு கிளைட்டை கொடுக்க தெரியாதா? நம்ம கஸ்டமர்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கடை இங்கே மளிகை கடை போகுது, இன்னொரு மளிகை கடை வரும், அவ்வளோதான் நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம். எங்கள் கஸ்டமர் எல்லாருமே கண்ணீர் விட்டு போயிருக்காங்க. இங்கே நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சில கஸ்டமர்லாம் என் வீட்டு வாசலில் இடம் இல்லையே, உங்களுக்கு நான் கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போன கஸ்டமர் இருக்காங்க. தேம்பி எழுதிட்டு போயிருக்காங்க, ஏன் நீங்கள் போகிறீங்க. ஏன்னா உலக வரலாற்றிலேயே ஒரு 10 மாதத்தில் ஒரு மளிகை கடை ஒன்றுமே தெரியாமல் ஆரம்பித்து 10 மாதத்தில் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதோட இதை நீங்களே பார்த்துட்ருக்கீங்க எல்லா வீடியோலையும், எப்படிலாம் நம்ம வச்சுருந்தோம். இப்போ எதுவுமே இல்லாமல் ஒரு எம்டி ரேக்காக கிடக்கிறதெல்லாம் நீங்களே பார்க்குறீங்க. ஸோ நம்மளே கட்டினது நம்மளே தான் அழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் என் கஸ்டமர் எல்லாருக்கும் ஒரு நன்றி. அதே மாதிரி என்னை நம்பினா எல்லாருக்கும் நன்றி. என்னோட ஃபண்டுன்ட்டு ஆரம்பித்தேன், 30 பேர் சேர்ந்தீங்க. 10 மாதம் தான் நான் வச்சு கடையை. இவ்வளோ நம்பிக்கையோடு எங்கள் மேலே சேர்ந்தீங்க. பட் ஆனால் எங்களால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கொண்டு போய் அந்த பொருளை கொடுக்க முடியலையே. என் சம்பள காசை எடுத்தேன், மொத்த பேருக்கும் அப்படியே கொடுத்துட்டேன். வீட்டுக்கு கூட நான் காசு எடுக்கல. அதனால் என்னை நம்பின எல்லாருக்கும் நன்றி. பார்த்துட்டு இருக்க நீங்களும் தான். ஏன்னா நீ கூட ஹோல்சேல் கடையில் ஒரு என்ன சொன்னார், ஆனால் நீ எஸ்வி ஸ்டோர் வீடியோ போடுறவங்க தானே அப்படின்ட்டு. வேறு எதுவும் கடை பார்க்கலன்னு, நாங்கள் எதுவும் கடைலாம் பார்க்கல. ஸோ மார்கழி மாதமாக இருக்கிறதுனால யாரும் எங்கேயும் கடையும் கிடைக்கல. இங்கே இருக்கிற நாங்கள் மட்டும் கடை தெரியல, எங்களுக்கு டீலர்ஸ் தேடிட்டு இருக்காங்க. இந்த ஊரே தேடிட்டு இருக்கு. நீங்கள் சொன்னால் நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, இந்த ஊரில் இருக்க எல்லாரும் ஒருத்தரும் ஒரு நாள் இங்கே கடை இருக்குது, அங்கே கடை இருக்குது, இங்கே இருக்குது. ஆனால் என்ன வருத்தம்னா யாருமே இங்கே இல்லை, எங்கள் தெருவிலே இந்த கடையும் இல்லை. ஸோ அந்த வருத்தம் தான் எல்லாருக்குமே. ரொம்ப கை உடஞ்ச போன மாதிரி இருக்குது. என் பிள்ளை மாதிரி உங்களை பார்த்தேன். ஒரு சாப்பாடு செஞ்சால் எங்கள் 2 பேரும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அதிகமாக போட்டு செய்வோம். இங்கே 2 பசங்க இருப்பாங்களே, எத்தனை கொடுப்போம். நீங்கள் நிறைய வீடியோஸ் கால் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். நிறைய ஃபுட்டுலாம் இந்த பண்டிகை காலத்துலலாம் போட்டிருப்பேன். ஸோ அவ்வளோத்தும் இது ஒரு சேல்ஸு பிராண்டு அதெல்லாம் தாண்டி ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டு நாங்கள். அதனால் இப்போ நாங்களே மனசை சேர்த்துனா கூட எங்கள் கஸ்டமர் அழுகுறதை எங்களால் அதை எடுத்துக்க முடியல. அவங்க அழுதோன்னு எங்களுக்கும் அழுவ உலகத்திலேயே பணக்கார ஒரு ஆள் யாருன்னா அது நான் தான். ஏன்னா யாரோட கண்ணீரையும் நான் சதுக்கத்தில் வாங்க முடியாது. பெற்ற பிள்ளை என்ன பண்ணாலுமே கண்ணீர் விடாத காலம் அது. நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணியிருக்கோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். நாங்கள் எங்களோட இயல்பு அது, பேசுறது நார்மலாக ஜாலியாக பேசுறது. ஸோ அதை பிடிச்சி போய் இப்போ ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகி எல்லாரும் கண்ணீர் விட்டுலாம் போனது தான் எங்களால் மனசு தாங்கவே முடியல. ஸோ நீ தான் கடைசி நாள் ஒன்றுமே இல்லை கடையில். பார்ப்போம் அதை எப்படின்ட்டு கடவுள் எந்த வழி விடுறாரோ அந்த வழி படி போகும்ன்ட்டு. ஜனவரி மாதம் கனவுகளோடு ஆரம்பிப்போம், டிசம்பர் மாதம் அனுபவங்களோட முடியும்.